ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இ-காமர்ஸ் சப்ஜெக்டோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஏ பார்ட் பி தான் பார்க்க போகிறோம். இது ரெகுலேஷன் 2017 அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குரூப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் மறக்காமல் இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சப்ஜெக்டோட கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணுங்கள், ஓகே? நம்ம மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு 3 கொஷின் வந்து நமக்கு 13 மார்க் கொஷினு. இதை வந்து 13லையும் நமக்கு டேரெக்டாக கேட்கலாம், இல்லைனா இதோட சப் டாபிக்ஸ் வச்சு 8 அந்த மாதிரி கூட கேட்குறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து HTML மார்க்கப் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் HTML, அதுவும் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதை ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ்னு கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு HTML ஃபார்ம்ஸ்னு கேட்கலாம், இல்லைனா ஃபார்ம் எலமெண்ட் இன் HTMLனு கேட்கலாம். ஃபார்ம் அப்படிங்கிற வேர்டு, ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற வேர்ட் ரெண்டுமே இந்த கொஷின் தான், ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த டாபிக் கொஞ்சம் அட்டன் பண்ண பாருங்கள், ஓகே? இதில் உள்ள சப் டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு, ஓகே? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் HTML லிங்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து கடைசி 6 மார்க் கொஷின் டேப்லர் காலம் வைஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது பார்ட் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் என்ன சொல்லியிருக்கோம், இ-காமர்ஸ் சப்ஜெக்ட்னா இ-காமர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ அது டெஃபினேஷன், அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதில் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா இது வெப்போட வெப் எப்படி ஒர்க் ஆகுது அது ஒரு கொஷின், அது 6 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக் வந்து 2 மார்க் அளவுக்கு அது பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் HTML எலமெண்ட்னா என்ன, HTML அட்ரிபியூட்னா என்ன, அதை எப்படி இமெயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து 13ல் கவர் ஆகிருக்கும் அந்த ஃபஸ்ட்டு 3 கொஷினில். ஸோ அதை வந்து 2 மார்க்கில் தனித்தனியாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த படிக்கிற 13 வந்து கொஞ்சம் ஒழுங்காக படிச்சிங்கன்னா 2 மார்க்குக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் HTML பேஜ், ஓகே? அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ ஆனால் 2 மார்க்கு அளவுக்கு பார்த்தா போதும். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, 3 ஸ்டெப்பு இருக்கும். அந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா HTML எலமெண்ட்ஸோட ஃபார்மேட்டிங் இருக்குல்ல, அதில் வந்துட்டு போல்டுனா என்ன, இட்டாலிக்ஸ்னா என்ன, ஸ்மால்னா என்ன, மார்க்னா என்ன, அதெல்லாம் வந்து தனித்தனியாக 2 மார்க் கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க, ஓகே? அது ஒன்றா அது எல்லாமே அந்த HTML கோடு ஒன்றா தான் இருக்கும். அந்த போல்டுனா பீன்னு போடுவீங்க, இட்டாலிக்ஸ்னால் ஐன்னு அந்த ஒரு இது மட்டும் மாறும், ஓகே? அந்த ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுதான் வந்துட்டு யூனிட் 1 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ யூனிட் 2 பார்த்தோன்னா பிளானிங் கான்செப்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் உள்ள சப்டாபிக்ஸ் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு அதில் வந்து 5 சப்டாபிக்ஸ் இருக்கும். என்னென்னா சிஸ்டம் அனாலிசிஸ்னால் என்ன, அப்புறம் சிஸ்டம் டிசைனிங்னா என்ன, அதுக்கப்புறம் பில்டிங் தி சிஸ்டம், அதுக்கப்புறம் டெஸ்டிங் தி சிஸ்டம், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஓகே? இது 5 டாபிக்ஸு. இதை ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸு தனியாக கூட 8 மார்க் கேட்கலாம். சிஸ்டம் அனாலிசிஸ்னால் என்ன, சிஸ்டம் டிசைனிங்னா என்ன, ஒரு நம்ம எப்படி வந்து பண்ணுவோம், சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணுவோம், ப்ரீஃப் அப்படின்னு கேட்கலாம், ஓகேவா? ஸோ அது தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே டயக்ராம்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஹெட்டிங்ஸு, டயக்ராம்ஸு அது மட்டும் போதும், ஓகே? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சூஸிங் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் தனி கொஷின், ஹார்ட்வேர் தனி கொஷின். ஹார்ட்வேரில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா டிமாண்ட் சைடு எப்படி இருக்கும், சப்ளை சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது கொஞ்சம் ஹெட்டிங்கு. அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சோண்டு கண்டென்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் வந்து 13 மார்க் கொஷின். ஹார்ட்வேர் வந்து 13ல் கேட்குறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடையாது, சின்ன கொஷின் தான், கொஞ்சம் டாபிக் தான் இருக்கும். சாஃப்ட்வேர் கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெவலப்பிங் மொபைல் வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் ஆப், ஓகே? அதுவும் வந்துட்டு 13 மார்க் கொஷின் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆப்டிமைஸ் வெப் பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து 6 மார்க் கொஷின், ஓகேவா? 6 நோட் பண்ணல. ஸோ 6 மார்க் கொஷின் லாஸ்ட் கொஷின். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 தான் 13, அதுலேயும் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினும் டெவலப்பிங் மொபைல் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் கொஷின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா?
இப்போ 2 மார்க்குக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் காமர்ஸோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அப்புறம் வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? வெப்சைட்னா என்ன? அந்த வெப்சைட்டில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது? எப்படி எப்படிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டயர் அண்ட் மல்டி டயர் அது வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இந்த 13ல் ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸில் கவர் ஆகிடும். அது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். ஸோ அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காமர்ஸ் சைட்டோட அதர் டூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அந்த டூல்ஸோட நேம் அண்டு அதுக்கப்புறம் அந்த டூல்ஸில் உள்ள டெஃபினிஷன் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம அதை 13, 8 கவர் பண்ணல. ஏன்னா இது போதும் மோஸ்ட்லி. இருந்தாலும் 2 மார்க்குக்கு நமக்கு ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 3 எடுத்தோன்னா இந்த 4 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா காமர்ஸோட பேமெண்ட் சிஸ்டம். இது சின்ன கொஷின் தான், ஆனால் 13ல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு என்னென்னா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இன் காமர்ஸ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டூல்ஸ் டு அச்சீவ் சைட் செக்யூரிட்டி. இது எந்த டாபிக் கீழே வரும்னா டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் கீழே வரும். டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்னாலும் இதுதான், டூல்ஸ் டு அச்சீவ் சைட் செக்யூரிட்டினாலும் ஒரே டாபிக் தான். ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் எழுதிக்கோங்க. ஓகேவா? நம்ம பிடிஎஃப் அனுப்பியிருக்கோம்ல, அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு இன்னொரு கொஷின் என்னென்னா பாலிசிஸ் ஃபார் காமர்ஸ் கொஷின். ஓகேவா? இது வந்து பாலிசிஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் படித்தாலே போதும். பாலிசி டாபிக் நம்ம இங்கே எதுக்கு படிக்கிறோன்னா இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் பாலிசிஸ். ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு அட்லீஸ்ட் 8 மார்க் அளவுக்காவது கொஞ்சம் அந்த டாபிக் முக்கியமான டாபிக்ஸ் மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 2 மார்க்குக்குன்னு பார்த்தோன்னா சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன? அதுக்கப்புறம் வந்து சிமெட்ரிக்கோட இன்னொரு நேம் தான் சீக்ரெட் கீ கிரிப்டோகிராஃபி. அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து விபிஎன். விபிஎன் என்ன? வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். அது 2 மார்க் கொஷின். அப்புறம் ஃபயர்வால்னா என்ன? ஐடிஎஸ்னா என்ன? ஐபிஎஸ்னா என்ன? ப்ராக்ஸி சர்வர்னா என்ன? அந்த வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ் எல்லாம் வைரஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். கொஞ்சம் 2 மார்க்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க 2 மார்க்குக்கு. அடுத்து வேறு என்ன அப்படின்னா டைமென்ஷன்ஸ் இன் காமர்ஸ் செக்யூரிட்டி. ஸோ இதில் ஒரு 6 பாயிண்ட் இருக்கும். இன்டிகிரிட்டி 6 பாயிண்ட் தான். ஆமாம், 6 டைமென்ஷன் தான் நினைக்கிறேன். இன்டிகிரிட்டி, ப்ரைவசி, கான்ஃபிடென்ஷியலிட்டி, அப்புறம் அவைலபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து 6 மார்க்கில் கூட கேட்கலாம் டைமென்ஷன்ஸை. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அதில் நமக்கு என்ன முக்கியம்னா இதில் வந்து மெர்ச்சன்ட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகேவா? 8 மார்க்கு 6 மார்க்கு கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 4ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸ் கம்பல்சரியாக படித்தாகணும். ஓகேவா? லாஸ்ட் டாபிக் வேணால் ஆப்ஷனலில் படிச்சுக்கலாம். ஸோ அதை நான் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக்னா எத்திக்கல், சோஷியல், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இன் காமர்ஸ். ஓகேவா? ஸோ தனித்தனியாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சின்ன கொஷின் தான், 13 மார்க் அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை 2 மார்க்கில் கூட கேட்கலாம். எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்குது காமர்ஸில், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, அப்புறம் வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா பப்ளிக் பாலிசிஸ் என்ன இருக்குது காமர்ஸில் அப்படிங்கிறது கொஷின். இது எல்லாமே கவர் ஆகும். இது 2 மார்க்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட்டிங் கொஷின். ஸோ மார்க்கெட்டிங்கில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு மொத்தம் 4 மார்க்கெட்டிங் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இன்டர்நெட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மார்க்கெட்டிங், மொபைல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் லொக்கேஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷனலில் சொல்லிட்டோம். ஓகேவா? இதை வந்து அட்லீஸ்ட் இதில் உள்ள ஹெட்டிங்ஸ் அண்ட் அந்த ஹெட்டிங்க்குள்ளே கொஞ்சம் 2 மார்க்கு டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா டயக்ராம்ஸை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா ஒரு 6-7 மார்க்ஸ்க்கு எழுதுகிற அளவுக்காவது கவர் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள முக்கியமான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா செகண்ட் மார்க்கெட்டிங் என்னென்னா சோஷியல் மார்க்கெட்டிங். அது 2 மார்க் அளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் மொபைல் மார்க்கெட்டிங், அதுவும் 2 மார்க் அளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் லொக்கேஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின். லொக்கேஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் லொக்கேஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்.
ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரெடிஷ்னல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் டூல்ஸ். ஸோ இதில பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும்னா, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங், அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே ஆட் அட்வர்டைசிங். அந்த டிஸ்ப்ளே ஆட் அட்வர்டைசிங் தனி 8 மார்க் கொஸ்டின். அந்த டிஸ்ப்ளே ஆட் அட்வர்டைசிங்னா என்ன? அதில என்னென்ன டைப்ஸ் இருக்கோ டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். இது தனி 8 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி அஃபிலியேட் ஆட் மார்க்கெட்டிங்னா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் கவர் ஆகிருக்கும். இது இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது இல்லையா? சர்ச் இன்ஜின், அப்புறம் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆடு, அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது தனித்தனியாக 8 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டினாவது வந்துடும். ஸோ இந்த டாபிக் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 டாபிக் கம்பல்சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் வந்து சும்மா ஹெட்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் அங்கங்கே என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா, சொன்னேன் இல்லையா? மொபைல் மார்க்கெட்டிங்னா என்ன, சோஷியல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பாலிசிஸ், இஷ்யூஸ், அந்த சொன்னேன்ல, காமர்ஸில் உள்ள இஷ்யூஸ் என்ன, சோஷியல் இஷ்யூஸ் என்ன, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கீஸ்னால் என்ன, குக்கீஸோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 2 மார்க்குக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ 13ல் படிக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க 2 மார்க்குக்கு. ஓகே. இப்போ யூனிட் 5 பார்த்தோன்னா, இருக்கிறதுலேயே ஒன்றுமே இல்லாத யூனிட்னா இதுதான். 3 டாபிக் தான் இருக்குது. அந்த 3 டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 13 மார்க் கொஷின். அடுத்து எலமெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ் மாடல் வந்துட்டு 8லேயும் கேட்கலாம், 13லேயும் கேட்கலாம். 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எலமெண்ட்ஸோட டெஃபினிஷன், இது எல்லாமே 2 மார்க்கு. இதை தவிர்த்து இந்த யூனிட்டில் வேறு எதுவுமே 2 மார்க் கிடையாது. வேறு என்ன கேட்கலான்னா, அந்த B2Cனா என்ன, B2Bனா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம் 2 மார்க்கில். ஓகேவா? அந்த எலமெண்ட்ஸோட டெஃபினிஷன், பிஸ்னஸ் மாடல்னால் என்ன, பிஸ்னஸ் மாடலில் என்னென்ன எலமெண்ட்ஸ், அந்த டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸில் ஏதாவது ஒன்று கேட்டு அதோட டெஃபினிஷன் கேட்கலாம். இல்லைனா B2Bனா என்ன, B2Cனா என்ன, இதுதான் 2 மார்க்குக்கு. பார்ட் பிக்கு வந்து இதெல்லாம் கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை தவிர்த்து வேறு என்ன இந்த யூனிட்டில் வந்து பார்ட் சி வந்து கேட்கலாம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் டு கன்சியூமர் மாடல்னு இருக்குல்ல, இல்லை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல்னு இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ஆர்கனைசேஷனில் எப்படி வந்துட்டு பிஸ்னஸ் டு கன்சியூமர் வந்து மாடல் வந்து எப்படி அப்ளை ஆகுது, இல்லை B2B வந்து எப்படி அப்ளை ஆகுது, இல்லை இது 2ல் எது வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? பார்ட் சியில். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டில் உள்ள பார்ட் ஏ பார்ட் பி கொஷின்ஸு. ஸோ இந்த சப்ஜெக்டில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ண பாருங்கள். ஆப்ஷனல்னு சொன்ன கொஷின் வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் வந்து ஒரு 6-7க்கு கவர் பண்ண பாருங்கள். ஓகேவா? அண்ட் கொஷின் பேப்பர் மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. தேங்க்யூ.